பட்டை கிராம்புன்னு எந்த ஒரு மசாலாவுமே இல்லாமல் சூப்பரான கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 5-6 காஷ்மீரி மிளகா இல்லைன்னா நார்மல் மிளகா கூட எடுத்துக்கலாம். அது கூட வந்து தக்காளி 2 தக்காளி, அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், இதில் நல்லா ஆயில் ஊற்றிட்டு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கேஷ்யூ நட் ஒரு 4-5 முந்திரி இல்லைன்னா முந்திரி குருணை கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு ஆயிலில் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு அது கூடயே மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே வந்து அடுப்பை சிம்மில் வச்சு தான் பண்ணணும். இல்லை மிளகாத்தூள், மஞ்சள் தூளும் கருகிடும். அது கூடயே அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். இப்போது எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கனை கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டுட்டு, இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல், வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கழுவின தண்ணி மட்டும் ஊற்றிட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா குக் ஆகட்டும், அடிக்கடி எடுத்து கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். குயிக்காகவும் பண்ணிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள்.